இப்போதைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குறுதிகளையும் இப்போ ஆம் ஆத்மி கட்சி வாக்குறுதிகளையும் நம்ம வந்து ஒப்பிடலாம். ஏன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி இப்போ மகளிருக்கு அந்த உரிமை தொகைங்கிறது வந்து ஒரு 2100ங்கிறாங்க, அவங்க 2500ங்காங்க. கேஸ் சிலிண்டருக்கு ஒரு 500 ரூபா மானியங்கிறாங்க. அந்த மாதிரி 60 வயதுலேருந்து 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த 2500 ஓய்வூதியம் அதை சொல்கிறாங்க. ஒரு 300 யூனிட் மின்சாரத்தையும் நாங்கள் இலவசமாக வழங்குவோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த வாக்குறுதிகளையும் அள்ளி வீசியிருக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கு கூட 21,000 ரூபாய் நிதி உதவி நாங்கள் வந்து வழங்குவோம். அப்புறம் இந்த 5 ரூபாய்க்கு இந்த உணவு கேன்டீன், அதாவது இங்கே அம்மா கேன்டீன் இருக்கிற மாதிரி அங்கேயும் 5 ரூபாய்க்கு முழுமையான உணவு கேன்டீன். இப்போது சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கு. நேற்று ஆம் ஆத்மி கட்சியும் ஒரு 15 வாக்குறுதிகளை வாங்கியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி மகளிருக்கு பாஸ், இந்த மாதிரி மெட்ரோ ரயிலில் 50% அவங்களுக்கு வந்து மாணவர்கள் மற்ற மக்களுக்கு வந்து இந்த சலுகை அறிவிப்பு. அப்புறம் இந்த வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள், இந்த ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு அந்த இலவச காப்பீடு, மருத்துவ காப்பீடு அதெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. இதே போல் ஏற்கனவே உள்ள அந்த மொஹல்லா கிளினிக்கு, இலவச கல்வி அதெல்லாம் தொடரும் அப்படின்னும், இந்த தண்ணீர் பில் அது வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் இப்போ சொன்னீங்க. அந்த அதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த வாக்குறுதிகள் இலவசங்கள் தான் இப்போ வந்து ஒரு பெரிய மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலில் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருந்தது. மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் அங்கே வலிமையான தலைவர்கள் இருந்த போதிலும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதே முன்னிறுத்தாமல் அவர்கள் அந்த மகளிருக்கு அந்த 2100 ரூபாய்ங்கிறத ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 7000 கோடி ரூபாய் முதலே வழங்குறதுனால அது ஒரு முக்கியமான கேம் சேஞ்சராக பார்த்தாங்க. மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் முடிவையே மாற்றிச்சு. அதே போல் இங்கே இந்த 2500 ரூபா மகளிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது இவங்க எல்லாருமே வந்தா செய்வோங்கிறாங்க. நாங்க ஏற்கனவே வந்துட்டோம், ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். புதுசு இல்ல, ஜனங்களை ஏற்கனவே இப்ப மகாராஷ்டிராவிலயோ மற்ற மாநிலங்களோ அது புதுசு அவங்க கொடுக்குறாங்க. இங்க அது கிடையாது. ஏற்கனவே ஒவ்வொரு திட்டங்களும் இங்க மக்கள் நடந்துகிட்டு இருக்குது. இவங்க இத்தனை மாநிலம் இத்தனை சலுகைகளை இப்ப கொடுக்குறாங்களா? எல்லா மாநிலங்களும் கொடுக்க வேண்டியது தானே. கேஸுக்கு மானியம்ங்கிறாங்களே, நம்ம ஊருக்கு எத்தனை 225 ரூபாய் 26 ரூபா தானே வருது. சொன்னது நடந்திருக்கு. அவங்க மானியம் கொடுக்குறாங்களா தமிழ்நாட்டுல? இல்ல இந்தியாவுல கேஸ் அவங்க டெல்லிக்கு மட்டுமா ஆட்சி பண்றாங்க? இந்தியா பூரா ஆட்சி பண்றாங்கல்ல, கொடுத்துருக்கோம்ல. ஏன் அந்த மானியங்கள், சொன்ன மானியங்கள் ஏன் வரல? ஆக இவர்கள் வந்து வேண்டும் என்று தேர்தலுக்காக இவர்கள் நினைத்திருந்தால் எல்லாம் அவங்க ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களையும் எல்லாத்தையுமே அமல்படுத்திருக்க முடியுமே. ஏன் பண்ணல அங்கெல்லாம்? அவர்கள் பொய்யை, அவர்கள் வாக்குறுதிகள் எல்லாம் பொய். அவர்கள் வாக்குறுதிகள் நிறைவேறதில்லை. ஏன் 2 கோடி பேருக்கு வேலை தர நாங்கள கொடுக்க வேண்டியது தானே? கொடுத்த வாக்குறுதி தான் 2014 கொடுத்த வாக்குறுதி தானே. ஏன் கொடுக்கல? சும்மா அள்ளி விடுறதா? 2100 கெஜ்ரிவால் கொடுக்குறாரு, 2500 கொடுக்குறேன். இது சும்மா போட்டு இது வந்து ஏமாத்துறதுக்காக சொல்றது. இது வந்து பேர் என்ன, வெளிநாட்டுல இருந்து கருப்பு பணத்தை கொண்டு வருவேன்னு யார் சொன்னது? அதை வலிமையா யார் சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க. சொன்னதுக்கு அப்புறம் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும், ஒவ்வொருத்தவங்களும் இந்தியனுடைய சிட்டிசனுடைய அக்கௌண்ட்லயும் போடுவேன் சொல்லலா இல்லையா? அது சொல்லலன்னு நீங்க அப்ப சொல்றீங்க. ஆனால் அதே ஏன் வந்து சொல்லாத அமித்ஷா வந்து ஏன் சொல்றாரு? நாங்க பொய் சொன்னோம் சொன்னாரா இல்லையா? அப்ப அது சொன்னது உண்மைதானே. அப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் நல்ல பொய். இப்ப தேர்தலுக்காக தேர்தலுக்காக ஏமாத்து வேலை, பித்தலாட்ட வேலையை இங்க டெல்லியில நீங்க துவங்கி இருக்கிறீங்கிறது தெளிவா தெரியுது. ஆக என்ன 2100 சொன்னா நான் 2500 ஏலமா விடுறீங்க ஜனங்கள்ட்ட. இது ஃபுல்லா ஃப்ராடு வேலை. இது மக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் சொல்லுவது வாக்குறுதி. இது வந்து நான் சொல்றேன், இது மக்களுக்கே அங்க டெல்லிக்கு தெரியும். இது வந்து புதுசா வந்து இவங்க சொல்றாங்க. ஏன் முன்னாடியே ஆட்சியில் இருந்தவங்க செய்ய வேண்டியதானங்க? ஏன் இத்தனை வருஷமா செய்யல? அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சவனு தான் உங்களுக்கு அறிவே வருதா? சிந்தனையே தோணுதா? இது செய்வதற்கான உள்ள வாக்குறுதிகள் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி அவரு எல்லாத்தையும் செஞ்சு நல்லா யோசிக்கணும். நீங்க இவ்வளவு செஞ்சு டெல்லி வந்து இதுவரை கடன் இல்லாத நீங்க 30,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் வச்சுட்டுல போனீங்க ஷீலா தீட்சித் காலத்துல. இப்ப வந்து 1 ரூபாய் கடன் இல்லாத இத்தனையும் கொடுத்து இவ்வளவு சலுகைகள், மகல்லா கிளினிக்ஸ் அவ்வளவு சலுகை கொடுத்து, சுகாதாரத்துல எல்லாருக்கும் இவ்வளவு காப்பீடுகள், அதுல இருந்து பல இதெல்லாம் சலுகைகள்லாம் செஞ்சு, மின்சாரத்துல இவ்வளவு 200 யூனிட் கொடுத்து, பேருந்து வசதிகள்ல இருந்து கொடுத்து, தண்ணி வாட்டர் கிட்டத்தட்ட மாதத்திற்கு 20,000 லிட்டர் குடிநீரை இலவசமா நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு எல்லாம் கொடுத்தோம். எங்க டெல்லி பட்ஜெட் இது வரைக்கும் வந்து ஷார்டேஜ் இல்லையா? இப்போ ஆம் ஆத்மி கட்சிக்கு எங்க காங்கிரஸ் போட்டியா அல்லது பாஜக போட்டியா? சார் முக்கியமான போட்டியா? எங்களுக்கு 2 பேருமே போட்டி இல்லைங்கிறத பிரச்சனை விஷயம். ஆனா இப்போ ஒரே ஒரு நிமிஷம், அந்த 70 மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 60 இடங்களுக்கும் அதிகமாக கடந்த தேர்தலில் வந்து ஆம் ஆத்மி வெற்றி பெற்று அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. இப்போ காங்கிரஸ் உங்க கூட்டணியில இல்லை.
காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மிக்கு இந்த ஒரே மாதிரியான வாக்கு வங்கி தான் சொல்றாங்க. அந்த மிடில் கிளாஸ் மற்றும் அந்த சிறுபான்மையினர் மற்றும் தலித்ஸ் மற்றும் ஒரு மாதிரி ஒரு பிரிவினர் வாக்குகள் இருக்கு. இந்த உயர்மட்ட வாக்குகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. இப்போ இந்த வாக்குகள் ரெண்டா பிரியுது, அதனால பாஜகவுக்கு கெயின் இருக்குன்னு சொல்றாங்களே. கண்டிப்பா பிரியாது சார். தலித் மக்களே, சிறுபான்மை மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு வாக்களிச்சா அது வந்து பிஜேபிக்கே வர்றதுக்கு வழிவகுக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால கண்டிப்பாக அவர்கள் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க பிஜேபிக்கு ஓட்டு காங்கிரஸ்க்கு அவங்க ஓட்டு போட போறதே இல்லை. ஏன்னா போன தடவை 0, அதுக்கு முதல் தடவை 0. இந்த தடவை என்ன பண்ண போறாங்க? இந்த தடவை அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டா மக்கள் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி விரும்பாதவர்கள் தான் காங்கிரஸுக்கு போட்டாங்க. வேற வழி கிடையாது. ஆகையினால் இவர்கள் போடுறதுனால இவர்கள் ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? காங்கிரஸ் தான் நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம்னு அவங்களாலே சொல்ல முடியுமா? அவர்கள் வந்து இன்னும் பிரச்சாரங்களே பலப்படுத்தலையே. மைனாரிட்டிஸ் இருக்கிற ஏரியால தான் ராகுல் காந்தியே போறாரு. மத்த இடத்துக்கு அவங்க ஒன்றும் பிரச்சாரம் அவங்க பல இடங்கள் அவங்க பிரச்சாரமே இல்லையே. அவங்க பண்றாங்களான்னு தெரியல. ஆக இந்த இருக்கும்போது அவர்களை நம்பி வாக்களித்து அவர்கள் பாஜகவை வருவதற்கு வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்க போவது இல்லை.